ஹாய் ஹலோ. இன்றைக்கி ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சித்தி வீட்டில் வந்து விசேஷம் அப்படின்னு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த ஊருக்குன்னா கூடலூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து இங்கே சித்தி வீட்டில் விசேஷத்தில் தான் இருக்கோம். நாங்கள் தட்டை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு மொபைலவே எடுக்கலை. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் இருந்திருப்போம். அப்படியே வந்து சுருளி கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். சுருளியில் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். தம்பிகிட்ட இருக்கா என்னன்னு அவங்களுக்கும் சரியாக தெரில. இல்லை அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ வந்து சுருளி தான் போயிட்டுருக்கோம். இங்கே கூடலூர்லேருந்து சுருளிக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதனால் சரி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ரோட் சைடு பார்த்தோன்னா ரோட்டுக்கு 2 சைடுமே பார்த்தோன்னா தென்னை மரம் பார்க்குறதுக்கே அழகாக க்ரீனிஷாக இருந்துச்சு. இங்கே வந்து மலை அடிவாரத்துக்கு கீழே ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். நீங்கள் முன்னாடியே சுருளி போயிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். போகாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுருளி போயிருக்கோமா இல்லையா அப்படின்றத நானும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறேன். இங்கெல்லாம் வாங்க முடியாது, வண்டி உள்ளே போகுது. மரம் வண்டி நிற்க முடியாது, ரெண்டாக டிராஃபிக் இதே மாதிரி பஸ்ஸஸ்லாம் உள்ள வர மாட்டாங்க. இப்போ ஃபால்ஸ்க்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் ஃபாரஸ்ட் பஸ்ஸு விட்டுருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் போன டைம். இப்போ பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் நடந்து தான் போகணும். என்ட்ரி டிக்கெட் இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தான் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கார் பார்க்கிங்க்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கும் அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால அடிக்கடி சுருளி வருவோம். சரி வந்துட்டோம், அப்படியே பிள்ளைகளுக்கு இங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். தெரியுதா? இப்போ ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்ருக்கோம். அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் ரூமெல்லாம் இருக்குது. நாங்கள் கீழேயே பார்த்தோம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரூமு. அங்கே போய் மாற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு கீழே தான் இறங்கி வந்துட்ருக்கோம். மாற்றிட்டு அப்படியே கிளம்பணும். இலமா அப்படியே நடந்து வர்ற வழியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இந்த
இதில் வந்து நின்று எடுத்துட்டு அப்படியே இங்கே வந்து கோடிலிங்கம் அப்படின்ற கோவில் இருக்குது சுருளிலேவும், அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ புதுசாக வந்து 72 அடியில் ஒரு லிங்கம் கட்டியிருக்காங்க, அதை பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். நான் வந்து 9th படிக்கும் போது வந்து இங்கே வந்திருக்கேன். அப்போ பார்த்தோன்னா லிங்கம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது வேண்டிட்டு போனோன்னா நிறைவேறிடுச்சுன்னா இந்த மாதிரி லிங்கம் வாங்கி கொடுத்தோன்னா வந்து வச்சுருவாங்களாம். அங்கே கோயிலில் இருக்கவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு போங்க, நிறைவேறிடுச்சுன்னா லிங்கம் வந்து வாங்கிட்டு வந்து வைங்கன்னாங்க. அப்புறம் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியேவும் அன்னதானத்துக்கு ஏதாவது டொனேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பண்ணிவிட்டு அந்த 72 அடி இருக்கிற லிங்கத்துக்குள்ளே போய் பார்க்கலான்னு போனோம். அங்கே வந்து 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த லிங்கத்துக்குள்ளே போனோன்னா மேலே வந்து உள்ளே போனோன்னவேவும் பஞ்சமுக விநாயகர் இருக்கார், அதுக்கு மேலே வந்து விஷ்ணு இருக்கார், அதுக்கு மேலே பிரம்மா இருக்கார். இந்த மாதிரி உள்ள படிக்கட்டு வச்சு உள்ளேயே வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது சுருளி போனீங்கன்னா அந்த கோயிலை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். அதுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, அதனால தான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இந்த லிங்கம் தான், இந்த சிவன் கீழே வந்து அந்த ரூம் இருக்குது என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறது. இதுக்கு மேலே நம்மளால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வந்து இப்போ வந்து திராட்சை தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். எல்லா தோட்டத்துலேயுமே அன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்பவேவும் கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எந்த தோட்டத்தில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்து நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சரின்ட்டு இங்கே போயிருந்தோம். இங்கேயுமே ஒரு 2-3 ஃபேமிலிஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அதோடய எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. அப்படியே வந்து வெளியிலே திராட்சை விற்றுட்ருப்பாங்க அந்த தோட்டத்துக்காரவங்களேவும். அவங்கக்கிட்ட வந்து திராட்சையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கிட்டு வா. அந்த லிங்கம் வந்து நம்ம சுருளி போகிற ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும், மலைகளுக்கு நடுவில் அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். அப்படியே இந்த ரோடு சைடு பார்த்தோன்னா 2 சைடும் திராட்சை தோட்டம்தான், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். யாராவது சுருளி போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.